ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர். ஸோ வாட் இஸ் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் அப்படின்னா, இப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் வரும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர். டிசிக்கு என்ன மீனிங் அப்படின்னா டேரக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஏசிக்கு என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இப்போ டிசி டு டிசி கன்வெர்ட்டர் என்ன பார்க்கலாம். வாட் இஸ் எ டிசி டு டிசி கன்வெர்ட்டர்? ஏ டிசி டு டிசி கன்வெர்ட்டர் வந்து இஸ் an electronic circuit that converts one DC level voltage level to another voltage level. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இன்புட் வந்து 12 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வோல்ட்டாக வந்து இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is used in battery power device, embedded system and power supplies to efficiently regulate voltage. எஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ என்னென்ன டைப் ஆஃப் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. பக் கன்வெர்ட்டரு, பூஸ்ட் கன்வெர்ட்டரு, பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரு, கக் கன்வெர்ட்டரு, எஸ்இபிஐசி கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டர்னு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸ்டெப் டவுன் என்னது, அதாவது நீங்கள் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்டேஜாக வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். அதாவது லோயர் வோல்டேஜ், அதாவது இன்புட் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதே பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னா ஸ்டெப் அப்பு. பூஸ்ட் கன்வெர்ட்டர்னா என்ன, பூஸ்ட் அப் கொடுக்குறது. இப்போ இன்புட்டில் வந்து ஒரு 12 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா அவுட்புட்டில் வந்து 24 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதே பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னா கேன் ஸ்டெப் அப் ஆர் டவுன். அதாவது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் வைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்து இன்புட் கொடுக்கும்போது அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு பக்காக கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாகும், உடனே பூஸ்ட் ஆகும், நம்ம அந்த இடத்துல மாற்றிக்கலாம். அதுதான் வந்து பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். கக் கன்வெர்ட்டர் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஏன் இன்வெர்டட் அவுட்புட். அதாவது பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு எகெயின்ட்டாக இருக்கிறது தான் இந்த இன்வெர்டட் அவுட்புட். அடுத்தது எஸ்இபிஐசி கன்வெர்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் ஃப்ளெக்சிபிள் வோல்டேஜ் லெவல் கண்ட்ரோல். அதாவது இன்புட்டில் 12 வோல்டேஜ் கொடுக்குறீங்கன்னா அவுட்புட்லேயும் வந்து 12 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து ரன் ஆகிட்ருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் யூஸ் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். எதுக்காக வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் பவர் மேனேஜ்மெண்ட். அதாவது எஃபிஷியண்ட்டாக பவர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அதாவது பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, சம் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதாகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டியூட் ஸ்டேபிள் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் வந்து ஆப்ரேட்டர். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 100 வோல்டேஜ் வந்து ஆல்டர்னேட் கரண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்னது, ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுது. ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணும்போது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த 12 வோல்டேஜ் என்ன ஆகுது, 3 செப்பரேட்டாக பிரியுது, டிசி டு டிசி கன்வெர்ட்டராக பிரிஞ்சுக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டாகவும், இன்னொன்று 3.3 வோல்ட்டாகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டாகவும் பிரிஞ்சு மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கு. சரியா? அப்ளிகேஷன் ஆஃப் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா பவரிங் மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் இன் எம்பெடட் சிஸ்டம். மைக்ரோ கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எம்பெடட் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சோலார் பவர் சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ஐஓடி டிவைஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ. யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த பைமோட்காரங்க என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப்பில் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா?